ஓம் நமோ நாராயணாய நமக. விஜய், நடிகர் விஜய் ஒரு ஏ4 சீட்டுன்றதை மறுபடியும் நாமக்கல் பேச்சில் நிரூபித்து காட்டியிருக்காரு. வந்த உடனே பொதுமக்களை பார்த்து வணக்கம் சொல்லணும். என் அன்பார்ந்த பொதுமக்களே வணக்கம் அப்படின்னு சொல்லணும். அந்த தமிழர் பண்பாடு நாகரிகம் தெரியல. வந்ததுமே சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது என்ன சாரி அபசகுணம். அப்புறம் திமுக காரங்களை பார்த்து அந்த வாக்குறுதியில் இத்தனை நம்பரில் இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, இதை ஒரு கேள்வி குறை சொல்கிறேன். ரைட்டு, நாமக்கல்லில் லாரி டிரான்ஸ்போர்ட்டு முட்டை உற்பத்தி யாருக்கும் தெரியாதா? நாமக்கல்லில் கிட்னி திருட்டு. ரைட்டு, பேசுகிற ஓகே. அது பேப்பரில் வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நாமக்கல்ல கிட்னி திருட்டு பண்ணவங்கள நாம் ஆட்சிக்கு வந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்ன்றோம். அதில் என்ன சொல்கிற, தேர்தல் அறிக்கையில் நிறையா சொல்லுவோம், அதை கொண்டு செல்வோம்ன்ற தேர்தல் வாக்குறுதியில் சொல்வோம் செல்வோம்ன்ற. திரும்ப ரெண்டாவதா அதுக்கு சாரி, லோரியில் நாரி போச்சு பொழப்பு. ரெண்டாவது சாரி, தேர்தல் வாக்குறுதியில் சொல்வோன்றத செல்வோன்ற. அடுத்து என்ன ஒன்ற, கடைசியாக டிவிக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தான் அப்படின்ட்டு மறுபடியும் சாரி. சோரி என்ன சோரி? ஏ4 சீட்டை ஒழுங்காக படிக்க சொல்ல தெரியலையா? சொல்லிட்டு டிவிக்கு ஆட்சிக்கு வந்தான். அது முதல் என்ன சொன்ன, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தான். ஏ4 சீட்டை பார்த்து ஒழுங்காக படி விஜய். தேர்தல் பரப்புரைன்றது அரசியல் வசனம் கிடையாது. கட் பண்ணி டேக் பண்ணுறதுக்கு அவர் தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டுன்னா நீ ஒரு ஏ4 சீட்டு. முதல்ல தமிழ் கரெக்டாக சரியாக பேச கற்றுக்க. கிறிஸ்தவ மத போதகர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு வந்து கேரவன் அந்த பஸ் மேலே நின்றுக்கிட்டு பேசாத, மேடை பேச்சு நல்லா கற்றுக்க. தமிழ் ஆனாவனாவிலேருந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து எல்லாம் நல்லா பேசி பழகிட்டு வா விஜய். நம்ம பாடகர் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் தெலுங்கர் இனத்தை சேர்ந்தவர் எப்படி தமிழ் பாட்டு பாடினார்